வணக்கம். கல்கியின் சிவகாமியின் சபதம் படித்தவர்கள் பரஞ்சோதியை மறக்கவே மாட்டார்கள். இவரே பின்னாளில் சிறுதொண்ட நாயனாராய் மாறியவர். 63 நாயன்மார்களுள் ஒருவராய் போற்றப்படுபவர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி அவர்கள் நரசிம்ம பல்லவனின் தளபதியாய் சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை படையெடுத்துச் சென்று வெற்றி கண்டபொழுது, வாதாபியில் இருந்த விநாயகர் சிலையை வெற்றியின் சின்னமாய் தான் பிறந்து வளர்ந்த ஊரான திருச்செங்காட்டான்குடிக்கு கொண்டு வந்து கோயில் எழுப்பினார் என்பது வரலாறு. இந்த திருச்செங்காட்டான்குடி வாதாபி கணபதியை பார்ப்பதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. 8/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் அருகே உள்ள திருச்செங்காட்டான்குடிக்கு முனைவர் சண்முக செல்வகணபதி அவர்களோடும் என் அத்தான் கவிஞர் திருநாவுக்கரசு அவர்களோடும் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஸ்ரீ உத்தராபதீஸ்வர சுவாமி கோயிலுக்குள் நுழைந்ததுமே இடதுபுறத்தில் சிறுதொண்ட நாயனார், அவரது மனைவி திருவெண்காட்டு நங்கை சீராளன் சந்தனமங்கையை கண்டோம். இக்கோயிலின் தலவிருட்சம் நூற்றாண்டுகளை கடந்தும் பறந்து விரிந்து நிழல் கொடுக்கும் காட்டாத்தி மரத்தினை கடந்ததும் எதிரில் ஒரு சின்னஞ்சிறிய கோயில், ஒரு ஆள் உயரத்தினும் குறைவாய் மண்டபம். வாதாபி கணபதி தமிழ்நாட்டிற்கு வந்த முதல் கணபதி. உடலும் உள்ளமும் ஒரு சேர சிலிர்த்துத்தான் போனது.